இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டோரிய எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு கன்வே பண்றேன். நல்லா புரிஞ்சுச்சா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ரோஹிணி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்டு முத்து மேலேயும் மீனா மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனதுனால எஃப்ஐஆர் போடுறதுக்காக கான்ஸ்டபிள் போறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போடாதீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏமா நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையா அப்படின்னு ரோஹிணி கிட்ட கேட்கிறாரு. என்ன சார் இப்படி கேட்குறீங்க? உண்மைதான் சார். நான் ஏன் சார் பொய் சொல்ல போறேன் அப்படின்னு ரோஹிணி கேட்டோன்னே, ஏமா ஒரு பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி போராடுற ஒருத்தங்க எப்படி உன்னை அடிச்சு துன்புறுத்திருப்பாங்கன்னு சொல்ற? எனக்கு ஏதோ இதுல சந்தேகமா இருக்கே. ஒருவேளை நீ கொடுத்தது பொய் கம்ப்ளைண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரொம்ப சரியா சொன்னீங்க சார். உண்மைதான் சார். இந்த அம்மா கொடுத்தது பொய் கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு முத்து சொல்றாரு. இல்லவே இல்லை சார். நான்லாம் பொய் கம்ப்ளைண்ட் சொல்ல சார். இவங்க தான் சார் பொய் சொல்றாங்க. இவங்க தான் என்னை துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி விடாம சொல்ல, ஏமா ஒருவேளை பொய் கம்ப்ளைண்டா இருந்தா உனக்கு என்ன தண்டனைன்னு தெரியும்ல. இது ஒரு தனி கேஸா உன் மேல எஃப்ஐஆர் போட்டு உன்னை உள்ள தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அதட்டுறாரு. சார் நானும் சொல்ல வேணான்னு தான் இருந்தேன். இந்த அம்மா இந்த விஷயத்துல மட்டும் பொய் சொல்லல. என் அண்ணனை இதுதான் கல்யாணம் பண்ணியிருக்கு. ஆனா அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அதை மறைச்சிட்டு எங்க வீட்டுல பொய்யா வந்து இருந்திருக்கு. அதனால எங்க அண்ணனும் அம்மாவும் இப்போ இதை வீட்டுல இருந்து விரட்டிட்டாங்க. அந்த கோவத்துல எங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இது பொய் கம்ப்ளைண்ட் தான் சார். ஆமா சார். இது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல நிறைய வேண்டாத வேலை இந்த பார்த்துட்டு இருந்திருக்கு. இதோ என் ஹஸ்பண்ட் இவர் கார்ல பிரேக் ஒயரை கட் பண்ணி இவரை கொலை செய்யவே பார்த்துருக்கு. அதனால அந்த கோவம் தாங்காம என் கூட பூக்கடையில இருக்கவங்கலாம் சேர்ந்து இவளை அடிக்க போயிருக்காங்க. அடிச்சது தப்புன்னு நான் சொல்லல. என்னதானாலும் அடிக்க போனது தப்பு தான். ஆனா இந்த அம்மா இந்த வேலையை பார்த்ததுனால தான் அவங்க பண்ண போனாங்க. அதுவும் எங்களுக்கு தெரியாது அவங்க அடிக்க போனதெல்லாம். அதனால இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க ஏத்துக்க கூடாது சார். இது கண்டிப்பா பொய் தான் சொல்லுது அப்படின்னு மீனாவும் அடிச்சு சொல்றாங்க. சார் இல்லவே இல்லை சார். இவங்க தான் சார் பொய் சொல்லிட்டு என்னையும் சொல்றாங்க. இவங்க தான் சார் என்னை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொன்னோன்னே, இதை எப்படிடா நிரூபிக்க போறோம் அப்படின்னு தெரியலன்னு முத்துவும் மீனாவும் முழிச்சிட்டு இருக்கப்ப கரெக்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அதை போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருந்த அருண், ஏமா பொய் சொல்றது நீயா இல்லை இவங்களா அப்படின்னு கேட்டோன்னே இன்ஸ்பெக்டர், ஏயா உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், என் ஒய்ஃபோட சிஸ்டர் தான் இவங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அவர். எனக்கு நல்லாவே அவங்கள தெரியும். அவங்க ரொம்ப நல்லவங்க. இந்த அம்மா தான் பொய் சொல்லிட்டு இருக்கு. அங்கே நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். இதுதான் நடந்தது அப்படின்னு அவர் சொல்ல, ஓ எல்லாம் ஒரு ஃபேமிலி தானா? ஏமா இப்போ சொல்லு உண்மைய, பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க ரோஹிணி அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. சொல்லுமா, கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. உன்னை இவங்க அடிச்சாங்களா அப்படின்னு கேட்க, இவங்க தான் சார் அடிக்க ஆள் அனுப்புனாங்க அப்படின்னு ரோஹிணி சொன்னோன்னே மீனா, பார்த்தீங்களா சார், இவ்வளோ நேரம் நாங்கள் தான் அடித்தோம்னு சொன்னா, இப்போ நீங்கள் தான் அடிக்க ஆள் அனுப்புனாங்கன்னு சொல்கிறா. இது வாயை திறக்கிறதாலே பொய் தான் சார் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. சார் அப்படிலாம் இல்லை சார். வாயை மூடுமா. ஏற்கனவே நீ பண்ண ஃப்ராடு கல்யாணம், இப்போ பொய் கம்ப்ளைண்ட்டு, கொலை முயற்சியில வேற ஈடுபட்டிருக்க, எல்லாத்துக்கும் சேர்த்து உன் மேல எஃப்ஐஆர் போட்டு இப்பயே உள்ள தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே முத்து, சார் சார் வேணாம் சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். இப்பதான் எங்க அண்ணன் டைவர்ஸ் கேஸ் கொடுத்துருக்கான். இந்த நேரத்துல இந்த அம்மா உள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் எங்க அண்ணனோட வாழ்க்கை தான் அதில் பாதிக்கும். டைவர்ஸ் கிடைக்காம இழுத்தடிக்கும். அதனால தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆமா சார், எங்க குடும்பத்துக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆகட்டும், அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனாவும் சொல்றாங்க. இங்கே பாருமா, உன்னை இப்பயே உள்ள வைக்க வேண்டியது, இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதுனால உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் கேட்டுட்டு விட்டுறாரு. அப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த நம்ம ரோஹிணி வில்லி, இங்கே பாரு மீனா, நீ என்ன இந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சிடலாம்னு நினைக்கிறீல, கங்கணம் கட்டிட்டு அலையிறீல, சத்தியமா சொல்றேன், இப்போ சொல்றேன், நீ நடக்கணும்னு நினைக்கிறது எந்த நாளைக்கும் நடக்காது. அதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் உயிரோட இருக்க வரையும் அது நடக்காது. அந்த குடும்பத்துல எப்படி நான் வந்து சேர்ந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கத்துறாங்க. உடனே முத்து, என்னம்மா எந்த தைரியத்துல இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டோன்னே, மீனா இதை நான் உனக்கு பயந்து அடங்கி ஒடுங்கிட்டு இருந்த ரோஹிணியா சொல்லல, என் வாழ்க்கைக்காக என்ன வேணா பண்ணலான்னு துணிஞ்சு பண்ற கல்யாணியா சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே முத்து இன்னமும் கலாய்க்கிறத விடாம, என்னம்மா கல்யாணி சபதமா அப்படின்னு சொன்னோன்னே மீனா, இல்லைங்க இது ரோஹிணியின் ரோஷம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமா கலாய்ச்சி விட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் முத்து அண்ணாமலை கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. பா நம்ம நினைச்ச அளவுக்குலாம் இல்லப்பா,
அந்த பார்லர் அம்மா சினிமா வில்லியெல்லாம் தோத்துரும் போல, அந்த அளவுக்கு அவ்வளோ பொய் சொல்லிட்டாளே இதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சேடா, இனிமே என்ன, அது தெரிஞ்சுதானே குடும்பத்துல இருந்து தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் அதுக்கு ரிப்ளை பண்றாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்பே விஜயா ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா இவங்க டைவர்ஸ்க்காக ஒரு வக்கீல்கிட்ட போய் பேசியிருப்பாங்கல்ல, அந்த வக்கீலம்மா விஜயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்னம்மா நோட்டீஸுக்கு உங்க மூத்த மருமக எதுவும் ரிப்ளை பண்ணாங்களா அப்படின்னு சொல்ல, மேடம் அவன் எனக்கு ஒன்றும் மருமகலாம் இல்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, போட்டா சொல்ற வரைக்கும் அவங்க தான் மருமகன் தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எந்த பதிலும் வரல அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அப்பனா அடுத்த ஸ்டெப் போய் தாம்மா ஆகணும். அடுத்த ஸ்டெப்னா அதான் அவங்கள கோர்ட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கு என்னன்னு நான் ஹியரிங் வரப்ப சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஸோ இது இப்படி வக்கீல் சொன்னதாலத்தையும் அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க விஜயா. இப்படி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனு நம்மளை அலைய வைக்கிறா, இன்னும் இந்த குடும்பம் என்னென்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப உடஞ்சி பேசுறாரு. உடஞ்சி போயிருக்க அப்பாவை பார்த்து முத்து, விடுப்பா, மனோஜ் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும்னு எழுதியிருக்கு, யார் நினைச்சாலும் என்ன மாற்றவா முடியும் அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்பே மனோஜுக்கு கடன் கொடுத்த அந்த வட்டிக்காரன் அவன் பாட்டுக்கு உள்ள வரான். இதை பார்த்துட்டு இருந்த முத்து, ஏங்க உள்ள வரும்போது வரலாம் வரலாமா என்னன்னு கேட்டுட்டு வரணும், இப்படி என்னமோ வந்து நுழையிற, என்னையா உன்கிட்ட தான் அன்னைக்கே பேசிட்டாங்க இல்லையா, அப்புறம் என்னையா திருப்பி வர அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நான் உங்க அம்மா விஜயாட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாங்களா அப்படின்னு சொன்னோன்னே விஜயா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்க சிந்தாமணிக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இதை நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு அவங்களும் ஃப்ரெண்டு தான், அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு தெரியாம நான் அன்னைக்கு அவ்வளோ ரூடா பேசிட்டேன், தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முத்து, ஓ அப்போ எல்லா ஃப்ராடுங்களும் ஒன்னா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல அண்ணாமலை, ஏய் முத்து பேசாம இருப்பா அப்படிங்கிறாரு. இவரு இப்படி சொல்லவும் மனோஜ் இதான்டா சாக்கு, பணத்துல இருந்து தப்பிச்சிடலான்னு, ஓ அப்ப ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருந்தா பணம் கொடுக்க வேணாங்கிறீங்களா அப்படின்னோடனே, அது எப்படி மனோஜ் முடியும், எனக்கு என் பணம் வந்து தானே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி இப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு விஜயா கேட்க, மேடம் நீங்க சிந்தாமணியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால நீங்க உங்க பணத்தை எப்போ வேணா நீங்க எனக்கு திருப்பி கொடுக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே விஜயா முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம். மனோஜ் அதோட டபுள் ஹாப்பி ஆகுறாரு. அதே மாதிரி வீட்டு மேலேயும் கடன் இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்காக கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே விஜயாவுக்கு தாங்கலை. அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியா, இன்ப அதிர்ச்சின்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. ஆனா மீனா நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு, அத்தை இருங்கத்த, ஒருத்தங்க இப்படி வழியக்க வந்து உதவி பண்றாங்கன்னா அவங்க பதிலுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல, சார் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எங்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த வட்டிக்காரரு ஒரு மாதிரி டக்குன்னு ஷாக் ஆகுறாரு. உடனே முத்து, பார்த்தீங்களா என் பொண்டாட்டி ரொம்ப புத்திசாலி, வக்கீல் மாதிரி எப்படி கிராஸ் பாயிண்ட்லாம் போட்டா பார்த்தீங்களா, இதுக்கு என்னையா சொல்ல போற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த வட்டிக்காரரு, மேடம் நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன், நீங்க வீட்டோட பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு பணமா கொடுத்துட்றேன், பேங்க்ல இருந்து அந்த கடனை முடிச்சு விட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க உங்களால எப்போ முடியுதோ அப்போ எனக்கு அந்த பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ், ஓ இது சூப்பர் டீலா இருக்கே, நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. விஜயாவுமே ஆமா இது நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. அவங்களே உதவி பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ஏன் வேணாம்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொன்னோன்னே முத்து, அவரே வழியக்க அந்த உதவி பண்றது தானே சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உடச்சு பேசிடுறாரு. இதுக்கு மேல இந்த அம்மாட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு அண்ணாமலையே தனியா கூப்பிடுறாரு. அப்பா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு. ஸோ தனியா வந்த அண்ணாமலை கிட்ட, அப்பா இதுல ஏதோ சரியா படலப்பா, அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏதோ இதுல சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மீனாவுமே அதே சொல்ல அண்ணாமலையும் யோசிச்சுட்டு, ஆனா நான் ஒன்றும் பண்ண முடியாதேப்பா, இது எங்க அப்பா கொடுத்த வீடு, நீ பேசாம இருன்னு சொல்லி என்னை தட்டி கட்டிடுவா அப்படின்னு சொல்ல, அப்பா நீ இப்போதைக்கு வேணான்னு மட்டும் சொல்லுப்பா, மற்ற அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்ல, வெளியே வந்த அண்ணாமலை செக்கை வாங்க இருந்த விஜயா ஒரு நிமிஷம் இரு, நம்ம யோசிச்சுட்டு முடிவு எடுத்துக்குவோம், இப்போ ஒன்றும் அவசரமா பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. மேடம் நான் அவங்க நல்லதுக்கு தான் பேசுறேன் அப்படின்னு திருப்பியும் பிரெயின் வாஷ் பண்ண அந்த வட்டிக்காரன் ட்ரை பண்றான். மனோஜுமே அதை வாங்கணும், எப்படியோ அவர் பிரச்சனை முடிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ இந்த சீரியல் இன்னும் என்ன மாதிரிலாம் நகரப்போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்றதுக்கு நான் வரேன், தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் வந்துருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.